கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம மத்தியில் வந்திருக்கிற பள்ளியில் வந்திருக்கிற பாஸ்டர் பால்ராஜ் அவர்களே ஆண்டவராக இயேசு நாமத்திலே அன்போடு வரவேற்று பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? தைரியமாக பேசலாம், ரெக்கார்டாகல. அதனால் நேற்று நிறைய பேர் வந்து மழை பெஞ்சாலும் நிறைய பேர் வந்து ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டீங்க. எல்லாருக்கும் நன்றி, கர்த்தர் ஸ்தோத்திரம். நேற்று ஒரு இடத்துல வந்து ப்ரேயருக்கு போயிருந்தேன். ஆனால் அந்த ஃபுல்லாக மழை பெஞ்சிகிட்டு இருக்கு. ஆனால் உட்கார்றதுக்கு இடம் இல்லை அந்த சர்ச்சில். பேசலா நம்ம லேஸ் அப்படி ரெண்டு துருச்சுனாக்கா நம்ம உட்காந்துருவோம் வீட்டில். அந்த மாதிரி இருக்கோம். சரி பரவாயில்ல, அதனால தப்பு இல்லை. ஆனால் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பித்து கொண்டிருந்த நம்பிக்கை விட்டு விடக்கூடாது, ஆரம்பித்து கொண்டிருந்த அன்பை விட்டு விடக்கூடாது. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொடுக்கும்படி அவரை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த காலை ஆராதனையிலே உங்களோடு கூட நிற்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வருடத்திலும் இதே போல் ஒரு நாளிலே உங்களோடு கூட இந்த நேரத்தை செலவழித்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. இந்த நாள் வரைக்கும் கடவுள் நமக்கு பாராட்டின எல்லா அன்புக்காகவும் இரக்கங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றியோடு இருப்போம். காலத்தின் தன்மையை உணர்ந்து வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், காலத்தை குறித்த 3 உண்மைகளை ஒவ்வொரு விசுவாசியும் எப்பொழுதும் தன் மனதிலே வைத்திருக்க வேண்டும். டைம் மிக முக்கியமானது. அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. யூ cannot control the time. ஏனென்றால் அது தன் போக்கிலே சென்று கொண்டு தான் இருக்கும். பட் யூ கேன் மேனேஜ் த டைம். நீங்கள் காலத்தை நீங்கள் நிர்வகிக்கலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். திரும்பவும் இதே போல் ஒரு நவம்பர் மாதம், திரும்பவும் இதே போல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, திரும்பவும் இதே போல் ஒரு 30ஆம் தேதி நமக்கு வருமா அப்படின்னா வரும். ஆனால் இந்த வருஷத்தில் அது வராது, அடுத்த வருஷத்தில் தான் வரும், இல்லையா? 3 உண்மைகளை நான் உங்களுக்கு மனதில் வைக்க விரும்புகிறேன். இது என்னுடைய செய்தி அல்ல, ஆனால் அதை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நான் சொல்கிறேன். ஐயா சொன்னாங்கல்ல, நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயம்னா கூட எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை கிறிஸ்தவ செயல்பாடுகளை நம்ம ஸ்கிப் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். ஆனால் அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி அந்த விஷயத்தை செய்கிறது எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. பவுல் சொல்கிறாரு, இனி வரும் காலம் குறுகினதாக இருக்கிறபடியால் அப்படின்னு சொல்கிறார். இனி வரும் காலங்கள் குறுகினதாக இருக்கிறபடியால் அப்படின்னா அர்த்தம் என்னது? காலம், பேசுங்களேன், காலம் குறுகினது, டைம் இஸ் ஷார்ட், இல்லையா? காலம் குறுகினது என்கிற சிந்தை எப்பொழுதுமே என்னுடைய மனதிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை நான் தொடரும்போது காலம் குறுகினது, எனக்கு அது என்னன்னு தெரியல, சமீபத்தில் அந்த சிந்தனை ஒவ்வொரு நாள் காலை எழுந்த உடனே வரும். காலை எழுந்த உடனே நான் எழுந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போதே, ஆண்டவரே இன்றைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன், எழுந்திருக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி, காலம் குறுகினது. அதே பவுல் சொல்கிறாரு எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில், காலம் பொல்லாதது சொல்கிறாரா இல்லையா? நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். டைம் இஸ் ஷார்ட், டைம் இஸ் ஈவில், இல்லையா? காலங்கள் பொல்லாதவைகள். நாம் நினைக்கிற வண்ணமாகவே எல்லா காரியங்களும் எப்பொழுதுமே நடக்காது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரிகைகளும் எரிந்து அழிந்து போகும். நீங்கள் இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா?
கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறதை போல வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு. நம்ம இப்போ கையில் பொதுவாக பயன்படுத்துகிற மொழிபெயர்ப்பு நம்ம எல்லார் கையிலையும் இருக்கிறது ஹென்றி பவர். இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிற இந்த மொழிபெயர்ப்புக்கு பேர் என்ன பேர்? ஹென்றி பவர் மொழிபெயர்ப்பு. ஏறத்தாழ ஒரு 150 வருடங்களை கடந்த ஒரு மொழிபெயர்ப்பு. அதனால் இந்திய வேதாகம சங்கத்தார் அதை உணர்ந்து இலக்கண ரீதியாக சில வார்த்தைகளை சரி செய்வதற்காக இதையே ரீஎடிட்டட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு அது தெரியல, அந்த தகவல் தெரியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம கையில் இருக்கிற இதே வெர்ஷனை அவங்க என்ன பண்ணி போட்டிருக்கிறாங்க? ரீஎடிட்டட் அப்படின்னு சொல்லி திருத்தப்பட்ட பதிப்பு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஒரு 375 ரூபாய் அதோடைய விலை. சாதாரணமான ஒரு வேதாகமத்தின் விலை 375 ரூபாய். இலக்கண ரீதியாக சில தவறுகள் பழைய மொழிபெயர்ப்பில் இருந்ததை சரிப்படுத்தி வார்த்தைகளை, தமிழ் வார்த்தைகளை சரிப்படுத்தி அவர்கள் அதை போட்டிருக்கிறாங்க. எல்லா புத்தகங்களுக்கும் அறிமுகம் கொடுத்திருக்கிறார்கள். எல்லா புத்தகங்களுக்கும் ஒரு புக் இன்ட்ரோடக்ஷன் இருக்கிறது. வேத புத்தகம் முழுவதையும் பத்திகளாக பிரித்திருக்கிறார்கள். நமக்கு இவ்வளோ நாள் தமிழில் அந்த மாதிரி பைபிள் வர்றது கொஞ்சம் ரேர் தான். இப்போ இவங்க அந்த பேராகிராஃப்ஸை பிரிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே அடியில் அடிக்குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவு வசதிகளோடு இப்பொழுது அந்த வேதாகமம் கிடைக்கிறது. அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதில் இப்போ நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் கையில் இருக்கிற பைபிள் அந்த பைபிள் தான். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருத்தப்பட்ட பதிப்பில் பஞ்சபூதங்களும் வெந்து உருகி போகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? பஞ்சபூதங்களும், இல்லையா? எல்லாம் வெந்து உருகி போச்சுன்னா அப்புறம் காலம்னு ஒன்று இருக்குமா? சொல்லுங்கள், காலம்னு ஒன்று இருக்குமா? ஆண்டவர் பைபிளில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? காலங்களையும் நாட்களையும் வருஷங்கள் குறிக்கிறதுக்காக தான் தேவன் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். ஆனால் இது எல்லாமே இல்லாமல் போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்காது? காலங்கள் என்ற ஒன்றே இருக்காது, இல்லையா? அப்படின்னா 3வது காரியம் என்ன? நீங்கள் மனதில் வைக்க வேண்டிய காரியம், காலம் முடிவுக்கு வரும், இல்லையா? காலம் என்ன செய்யும்? முடிவுக்கு வரும். டைம் வில் கம் டு an end. இதை நீங்கள் மறக்கவே கூடாது. சொல்லுங்கள் பார்க்கலாம் 3 விஷயத்தை. காலங்கள் குறுகினது, காலங்கள் பொல்லாதது, காலங்கள் முடிவுக்கு வரும். திரும்ப ஒரு தடவை சொல்லுவோமா? காலங்கள் குறுகினது, காலங்கள் பொல்லாதவைகள், காலங்கள் முடிவுக்கு வரும், இல்லையா? அதனால் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வரும்னு பேதுரு சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, அந்த நாள் உங்களை திருடனை போல என்ன செய்யக்கூடாது? பிடித்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறார். நாள் வேணால் திருடனை போல வரலாம், ஆனால் அந்த நாள் எனக்கு திருடன் கொடுக்குற ஒரு பயத்தையோ அல்லது ஒரு அதிர்ச்சியையோ எனக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அதுதான் ஒரு விசுவாசியினுடைய நிலைத்தன்மையினுடைய அடையாளத்தை நிரூபிக்கக்கூடியவைகள். எனவே இந்த காலங்களை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். மறுபடியும் இந்த காலங்கள், நேற்று நானும் பாஸ்டர் ஜூட் அவர்களும் ரொம்ப நேரம் அந்த பழைய கதையெல்லாம் கொஞ்சம் நினைவு கூர்ந்தோம். முதல் முறையாக நான் இங்கே அந்த ஏலிமுக்கு வந்த நாட்களை எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த காலங்களிலிருந்து இந்த காலங்கள் வரைக்கும் கொஞ்சம் எங்களுடைய நினைவலைகளை நாங்கள் கொஞ்சம் அப்படியே ஓட்டி பல விஷயங்களை ருசிகரமாக நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அடுத்த வருஷம் இதே மாதிரி நமக்கு கிடைக்குமா தெரியாது, விசுவாசிக்கலாம், ஆனால் இருப்போமான்றது நமக்கு தெரியாது. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மறுபடியுமாய் நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். நீர் எங்களோடு கூட பேசும் உடைய தெளிந்த சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையை
2 விதங்களில் வாழ்கிற மனிதர்களை உலகத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அதை 2 விதங்களிலே வாழ்கிறார்கள். முதல் நிலையிலே இருக்கிற மனிதர்கள் யார் என்றால், மதம் சார்ந்த நிலையிலே தங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள், ரிலீஜியஸ் பீப்புள். அவங்களுக்கு எப்போவுமே சமய சம்பந்தமான கிரியைகளிலும் நடவடிக்கைகளிலும் அதற்குரிய காரியங்களிலுமே தங்களுடைய முழு கவனத்தை அவர்கள் செலுத்துவார்கள். வேறு எந்த காரியத்திலையும் அவர்கள் ஈடுபாடை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். ஒருவேளை அதிகபட்சமாக எல்லா ஆராதனைகளுக்கும் அவர்கள் வந்து விடுவார்கள். ஆலயத்தில் நடைபெறுகிற எல்லா விதமான காரியங்களிலும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். விசேஷமாக இந்த விசேஷ நாட்களை ஆசரிப்பதில் அவர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள். தங்கள் வீடுகளில் நடக்கிற நிகழ்ச்சிகள், ஒருவேளை அது சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அல்லது துக்ககரமான நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அவைகளை ஒரு போதகர் வந்து நடத்த வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாக இருப்பார்கள். இதெல்லாம் தப்பே கிடையாது, நல்லது தான், அப்படி தான் செய்யணும். ஆனால் இதோடு அவர்களுடைய வாழ்க்கை நிலையை அவர்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார்கள். ஆனால் அடுத்த ஒரு பக்கம் இருக்கிறது, அவர்கள் மனம் சார்ந்த கிறிஸ்தவர்கள். ஒரு கூட்டம் மதம் சார்ந்த கிறிஸ்தவர்கள், இன்னொரு கூட்டம் யாரு? மனம் சார்ந்தவர்கள். மனம் சார்ந்தவர்கள் என்றால் கடவுளுடன் மனம் சார்ந்த உறவை அவர்கள் வைத்திருக்கிறவர்கள். இந்த மனம் சார்ந்த உறவை வைத்திருக்கிறவர்கள் தான் எதில் கவனமாக இருப்பார்கள் என்றால், கடவுளோடு இருக்கிற உறவில் அவர்கள் கவனமாக இருப்பார்கள். மதம் சார்ந்தவர்களுக்கு எல்லா கிறிஸ்தவ நம்பிக்கைகளும் இருக்கும். அவர்களும் தாங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணப்பட வேண்டும், மரித்துவிட்டால் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். அவர்களுடைய கல்லறைகளிலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று எழுதுவதற்கு அவர்கள் விரும்புவார்கள். பரலோக ராஜ்யம் போய் சேர வேண்டும் என்றும் விரும்புவார்கள். இதெல்லாம் விருப்ப நிலையில்தான் இருக்குமே ஒழிய செயல் வடிவுக்கு வருவதிலே சிரமம். ஆனால் மனம் சார்ந்த கிறிஸ்தவர்கள் கடவுளுடனான உறவில் மையமாய் இருப்பதினாலே அவர்கள் கடவுளையும் அவர் தரும் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் வாழ்க்கையின் நடைமுறையாக்கி விடுகிறார்கள், செயல்பூர்வமாக்கி விடுகிறார்கள். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்த 2 நிலைகளிலே நான் எங்கு இருக்கிறேன்? இந்த 2 நிலைகளிலே நான் எங்கு இருக்கிறேன்? நான் கிறிஸ்தவ பெயர் வைத்திருப்பதினாலேயோ அல்லது என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களில் நான் காட்டுகிற உற்சாகத்தினாலேயோ அது அப்படி நடப்பதில்லை. கடவுளுடன் சார்ந்த உறவில்தான் அது நடைபெறுகிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் ஒன்றை இந்த நாளிலே நம்முடைய கவனத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். 10ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறத மட்டும் கவனிச்சுக்கோங்க. 10ஆம் அதிகாரம் 17 27 வசனங்கள் வரைக்கும். 10ஆம் அதிகாரம் 17 27 வசனங்கள் வரைக்கும் இந்த வேத பகுதிகளை நீங்கள் கவனிக்கலாம். அது எப்படி ஆரம்பிக்கிறது? அப்பொழுது ஒருவன் வந்து இயேசுவின் இடத்துல முழங்கால் படியிட்டு, இந்த 17வது வசனத்தை மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என்ன சொல்லுது அது? பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதை நீங்கள் வாசிக்கலாம். இந்த தொடர்ந்த நிகழ்வுதான் அந்த 17வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் போகிறது. எப்போவுமே நம்ம சுவிசேஷத்தை படிக்கும்போது, ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒருவேளை இதை நானோ அல்லது வேறு யாரோ கூட ஒருத்தர் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, சுவிசேஷங்களை நாம் 2 பிரிவாக பிரிக்கிறோம். 4 சுவிசேஷங்களை நம்ம 2 பிரிவாக பிரிக்கிறோம்.
முதல் பிரிவுக்கு நாம் வைத்திருக்கிற பெயர் என்னவென்றால் சமநோக்கு நற்செய்தி நூல்கள். முதல் பிரிவை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சமநோக்கு நற்செய்தி நூல்கள் அல்லது ஒரே தன்மை ஒத்தமை நற்செய்தி நூல்கள் என்கிற வார்த்தை. இன்னொரு வார்த்தை ஆங்கிலத்தில் சினாப்டிக் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சினாப்டிக் காஸ்பல்ஸ், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இதை மூணையுமே அந்த வரிசையில் வைத்திருப்பார்கள். யோவான் சுவிசேஷத்தை யூனிக் காஸ்பல் என்று சொல்வார்கள், தனித்தன்மை உடைய ஒரு நற்செய்தி நூல். என்ன காரணம்? முதல் 3 நற்செய்தி நூல்களிலே ஏன் அது சமநோக்கு பார்வை உடையது என்று சொல்லுகிறார்கள்? ஏறத்தாழ ஒன்றில் வருகிற விஷயம் அடுத்த 2 அல்லது அடுத்த ஒன்றில் வருகிறது அடுத்த 2 இப்படி எல்லா ஏறத்தாழ அந்த நிகழ்வுகள் அந்த 3லையும் இருக்கும் அல்லது 2ல் இருக்கும். இப்படி அதிகபட்சமாக அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த நற்செய்தி நூல்கள் என்னன்னு சொல்கிறோம் நம்ம? சமநோக்கு நற்செய்தி நூல்கள், சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்லுகிறோம். யோவான் அப்படி கிடையாது. யோவானில் வர்ற ஒரு 99% விஷயங்கள் எங்கே இருக்காது? மற்ற 3 விஷயங்களின் காஸ்பல்ஸ்லையும் இருக்காது. அதனால தான் யூனிக் காஸ்பல் என்றதை நாம் சொல்லுகிறோம், தனித்தன்மை உடைய ஒரு நற்செய்தி நூல். இப்போ இந்த வேத பகுதியையும் நீங்கள் மற்ற சுவிசேஷங்களிலே வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியிலே இதே நிகழ்வு இடம்பெறுவதை நீங்கள் கவனிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16லிருந்து 30 வரைக்கும் உள்ள வேத பகுதி. அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18லிருந்து 30 வரைக்கும் உள்ள வேத பகுதியிலே நீங்கள் இதே காரியத்தை நீங்கள் வாசிக்கலாம். அப்போ இந்த 3 நற்செய்தி நூல்களிலும் இந்த சம்பவம் இடம்பெறுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதனுடைய தகவல்களை சேகரிக்க வேண்டும். என்ன தகவல்கள்? இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் வைத்த மனிதன் யார்? 17வது வசனத்தில் மார்க்குவிலே நாம் என்ன படிக்கிறோம்? அப்பொழுது ஒருவன் என்கிற வார்த்தை அங்கே வருகிறது இல்லையா? அப்பொழுது ஒருவன் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அந்த வாலிபன், நீங்க ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். என்ன வார்த்தை வருதுங்க? அந்த வாலிபன், ஒருவன் என்கிற அந்த வார்த்தை என்னவென்று பார்க்கப்படுகிறது? வாலிபன். எந்த வயது உடைய வாலிபன் என்று நமக்கு தெரியாது. நமக்கு வேதாகமம் அதை குறித்த தகவல்களை சொல்லவில்லை. நம்மளை பொறுத்தளவில் நம்மளுடைய கண்ணோட்டங்கள் யூதர்களுக்கு பொருந்தாது. எந்த வயசு வரைக்கும் அவர்கள் வாலிபர்களாக பார்க்கப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியாது. நம்ம சமுதாயத்தில் எது வரைக்கும் வாலிபர்கள்? கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான், சரிங்களா? அவருக்கு வயசு 22 வயசாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு. போன வாரம் வரைக்கும் யூத் ஃபெலோஷிப்பில் அந்த பாப்பா உட்காந்துருந்துருப்பா, சரிங்களா? அந்த வாரத்தில் கல்யாணம் நடந்திருக்கும். அடுத்த வாரம் அவள் யூத் ஃபெலோஷிப்பிலிருந்து வெளியேற்றப்படுவாள் இல்லையா? நீ எதுக்கு இங்கே வந்த? உனக்கு வயசாகி போச்சு, கிளம்பு அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா உனக்கு என்ன ஆயிடுச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? கல்யாணம் ஆகலைன்னா எவ்வளோ நாள் வேண்டுமானாலும் நம்ம ஆட்கள் எங்கே வரலாம்? யூத் ஃபெலோஷிப்புக்கு வரலாம். இதுதான் பொதுவாக நான் மற்ற எல்லா சபைகள்லையும் பார்க்குற நடைமுறை இதுதான். ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஒரு யூத பாரம்பரியம் சொல்லுகிறது 40 வயது வரைக்குமே அவர்கள் என்னவாகத்தான் கருதப்படுவார்கள். 40 வயசுக்குள்ளே இங்கே யாராவது இருந்தீங்கன்னா மனசை தேத்திக்கங்க, ரொம்ப சந்தோஷம், நாங்களும் யார் தான்? வாலிபர்கள் தான் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம், சரிங்களா? ஈசாக்குக்கு திருமணம் நடக்கும்போது வயது 40 அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதாரமும் அவங்க பழைய ஏற்பாட்டிலேருந்து சொல்லுவாங்க. இவனுக்கு என்ன வயது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் மத்தேயு இவனை பற்றி சொல்லும்போது அவர் குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் வாலிபன் இல்லையா? ஸோ நமக்கு முதல் தகவல் இதுதான். ரெண்டாவதாக நீங்கள் அவனை பற்றி என்ன வாசிக்கிறீர்கள்?
18ஆம் அதிகாரத்தில் அதே லூக்கா 19லும் சரி அல்லது மார்க்கு 10ஆம் அதிகாரத்திலும் சரி அவனை குறித்து நம்ம வாசிக்கிற காரியம் என்னவென்றால் மார்க்கு 10:22 வாசிக்கிறோம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் இல்லையா. இரண்டாவதாக அவனை குறித்து நமக்கு கொடுக்கப்படுகிற தகவல் என்ன? அவன் ஆஸ்தி உள்ளவன். முதலாவது அவன் யார்? வாலிபன். இரண்டாவது அவன் யார்? ஆஸ்தி உள்ளவன் என்கிற வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, தலைவன் ஒருவன் அவரிடத்தில் வந்து. இப்ப எத்தனை தகவல்கள் சேகரித்திருக்கிறோம்? 3 தகவல்கள் இல்லையா. முதல் தகவல் என்ன? அவன் ஒரு வாலிபன். இரண்டாவது என்ன தகவல்? அவன் ஒரு செல்வந்தன் அல்லது ஆஸ்தி உள்ளவன். மூணாவது யாரு? அவன் ஒரு தலைவன், ஜீவிஷ் ரூலர் என்ற ஆங்கில பதம் பயன்படுத்தப்படுகிறது. எந்த பகுதியாக என்ன ரூலர்னா என்ன தலைவனா இருந்திருக்கணும்? ஒருவேளை அன்றைக்கு ரோம அரசாட்சி நடந்து கொண்டிருந்த காலம், பொலிட்டிக்கலாக இவன் எதுவும் பெரிய பதவியில் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அரசியல் சார்ந்த நிலையிலே அவன் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவுதான். ஆனால் சமுதாய அளவிலே அந்த நாட்களிலே மூப்பர்கள் இருந்ததாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை அந்த கேட்டகரியில் அவன் ஏதாவது கொஞ்சம் அந்த யூத சமுதாயத்திலே கொஞ்சம் தன்னுடைய செல்வாக்கை செலுத்தக்கூடிய ஒரு மனிதனாக அவன் இருந்திருக்கலாம், அல்லது ரோம செல்வாக்குடன் அவன் இருந்திருக்கலாம். இதுதான் அவனை குறித்து நம்ம யூகிக்க வேண்டிய ஒரு காரியங்கள். இதெல்லாமே யூகம்தான். ஆனால் 3 தகவல்கள் இருக்கிறது. ஒன்று, அவன் ஒரு வாலிபன். இரண்டாவது, அவன் ஒரு செல்வந்தன், ஆஸ்தி உள்ளவன். மூன்றாவது, அவன் ஒரு தலைவன் என்று வாசிக்கிறோம். இவன் நிச்சயமாக ஒரு யூதனாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு வேத அறிவு இருந்திருக்கிறது. அவன் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து சொல்றான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவன் என்றால் நிலைவாழ்வு. நிலைவாழ்வு என்றால் நமக்கு ரொம்ப புரியணும்னா பரலோகம். ஒரு நாள் நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இப்படித்தான் மார்க்குவும் லூக்காவும் சொல்றாங்க. ஆனா மத்தேயு சொல்றாரு, நான் இன்னும் என்ன நன்மை செய்ய வேண்டும். மத்தேயு ஒரு வார்த்தையை சேர்க்கிறாருங்க. என்ன வார்த்தையை சேர்க்கிறார்? என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்கிற வார்த்தையை கேட்கிறார். ஆண்டவர் கற்பனைகளை பற்றி பேசும்போது அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், அதை நான் என்ன செய்து வருகிறேன்? கடைபிடித்து வருகிறேன். அப்படியானால் நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறவன், இயேசு கிறிஸ்துவை நல்ல போதகரே என்று அழைக்கிறவன், ஜீவனுள்ள தேவனாகிய யெகோவாவை ஆராதித்தவன், அவருடைய வார்த்தைகளுக்கான ஒரு ஆர்வம் கொண்டவன், இதிலெல்லாம் எந்த மாற்றங்களும் கிடையாது. எனவே கட்டாயம் அவன் ஒரு யாராத்தான் இருந்திருக்கணும்? ஒரு யூதனாகத்தான் இருந்திருக்க வேண்டும். சரி, இப்போ கேள்விக்கான பதில் கிடைத்து விட்டதா? இந்த 3 பகுதிகளையும் நீங்கள் ஒருவேளை நன்றாக அறிந்திருப்பீர்கள். கேட்ட கேள்வி என்ன? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பதில் கிடைச்சிருச்சா? மார்க்கு 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. கேட்ட கேள்வி என்ன? நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் போனஸோட சேர்ந்து ஒரு பதில் சொன்னார் அவனுக்கு. நித்திய ஜீவனை சுதந்தரிப்பது மாத்திரம் அல்ல, நித்திய ஜீவனுக்கான பொக்கிஷத்தையும் நீ என்ன செய்யலாம்? சேர்த்து வைக்கலாம். அவன் கேட்ட கேள்வி ஒண்ணுதான். ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு பொக்கிஷத்தை என்ன சேர்க்கணும்னு அவன் கேட்கல. அவன் என்ன கேட்டான்? நித்திய ஜீவனை
சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறது மட்டுமல்ல, நித்திய ஜீவனுக்கான எதை சேர்த்து வைக்கலாம்? பொக்கிஷங்களையே நீ சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு அதையும் சேர்த்து தான் சொன்னார். இப்போ அந்த வாலிபனுடைய பதில் என்ன? அவன் ஆண்டவர் சொன்னதை செய்தானா அப்படின்னா பைபிள் நமக்கு சொல்ற பதில் என்ன? ஆமாவா இல்லையா? பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? இல்லை இல்லையா? என்ன வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரத்தில்? மார்க்குவேல நான் பேஸ் பண்ணிக்கிறேன். தேவையான நேரம் மத்தேயுக்கும் லூக்காவுக்கும் போய்க்குவோம். சரிங்களா? மார்க்கில் என்ன வாசிக்கிறோம் நம்ம? அப்பொழுது அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து, நீங்க அந்த வார்த்தையை கவனிங்க, மனம் அடிந்து போய்விட்டான். எப்படி போய்விட்டான்? துக்கத்தோடே போய்விட்டான். அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை, மனம் அடிந்து. அதாவது அவன் திரும்பி போயிட்டான்றது சந்தோஷமா போனானா அல்லது அவன் ரொம்ப வருத்தத்தோட போனானா அப்படின்னு சொல்லும்போது மார்க் சொல்றாரு, மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். மனம் அடிந்து என்கிற வார்த்தை கிரேக்க மொழியாக்கத்தில் வரும்போது ஒரு பெரும் மழை வருவதற்கு முன்பு மேகங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வானம் கருத்திருப்பதை போல அப்படின்ற வார்த்தை வரும். இந்த மடிந்துங்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற அர்த்தம் என்னது? ஒரு பெருமழைக்கு முன்பதாக மேகங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வானம் கருத்திருப்பது போல, அப்படியே முகமே அவனுக்கு இருள் அடைஞ்சு போனுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மனம் மடிந்து எப்படி போய்விட்டான்? துக்கத்தோட போய்விட்டான். பதில் என்ன? நீங்களே சொல்லுங்க. மழை நேரம் கொஞ்சம் நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குளிர் பிடிச்சி உட்காந்துருக்கிறீங்க நீங்க. சொல்லுங்க, என்ன பதில்? கேட்ட கேள்வி என்ன? நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? பதில் என்ன? இப்போ சொல்லிட்டார் ஆண்டவர், பதில் சொல்லிட்டாரு. இப்போ பதில், அவன் அமைதியா போயிட்டான். இப்போ என்ன பதில் அதுக்கு? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆனாப்பட்ட பரலோகமே எனக்கு இல்லாம போனாலும் பரவாயில்ல. ஆமா, ஆனா எனக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த சுகங்களையோ இந்த ஆஸ்திகளையோ என்னால் என்ன செய்ய முடியாது? விட முடியாது. அதுதான் அவனுடைய பதில். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, ஐஸ்வர்யவான்கள் ஊசியின் காதிலே எது நுழைஞ்சாலும் நுழைஞ்சிரும், ஒட்டகம் நுழைஞ்சிரும். ஆனா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல நுழைய மாட்டான். ஊசின்றதுக்கு நிறைய வாதங்கள் இருக்கு ஸ்காலர்ஸ்குள்ள. ஊசினா உண்மையிலே ஆண்டவர் ஒரு உதாரணத்துக்கு தான் அதை சொன்னாரு. சின்ன ஊசி பெரிய ஒட்டகம். அல்லது சிலர் சொல்றாங்க ஊசி வாசல்னு ஒரு வாசல் இருந்தது, அது வழியா ஒட்டகங்கள் என்ன செய்ய முடியாது? சுமை ஏற்றி கொண்டு வர முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு. வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒன்று தெரியுது. வாசலோ ஊசியின் காதோ சின்னது, ஒட்டகன்றது ரொம்ப பெருசு. இப்போ சீஷர்களுடைய கமெண்ட் என்னன்னா, அப்படின்னா யார் தான் போவாங்க? நிறைய பேர் நம்ம ஊரில் யார் தான் இருக்கிறாங்க? பணக்காரர்களாக தானே இருக்கிறாங்க. இதை அவன் மனசில் தான் நினச்சான். எத்தனை பேரை மனசில் நினச்சி சொன்னானோ தெரியல. ஆனால் ஆண்டவர் அவன் மனசில் நினச்சதுக்கு பதில் சொன்னார். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம் அல்ல, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள். திருத்தினார் ஆண்டவர். ஐஸ்வர்யம் உனக்கு நியாயமான விதத்தில் உண்டாயிருக்குமானால் சந்தோஷம், பிரைஸ் தி லார்ட். அதை நன்றாக நீங்கள் நியாயமான முறையில் சம்பாதிங்க, நியாயமான முறையில் அதை அனுபவிங்க, நியாயமான முறையில் அதை செலவழிங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். நம்பிக்கைன்னா அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம் என்று நினைக்கிறவர்கள். ஆண்டவர் இப்போ என்ன சொல்லி சொன்னார்? அவனை விட்டுட்டு தானே வர சொன்னார். அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்பிக்கைன்னா அர்த்தம் என்ன தெரியுங்களா? நம்பிக்கை என்று வரும்போது உன்னுடைய விட்டு விடுதலிலே அது எந்த விதமான பாதிப்பையும் என்ன செய்யக்கூடாது? ஏற்படுத்தக்கூடாது. இதுதான் ஆண்டவர் அங்கே சொல்ல வந்த விஷயம். என்ன பிரச்சனை இப்போ உனக்குள்ள? இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உலகத்தில் 2 விதமான தேவ பக்தி உள்ளவர்கள் இருப்பாங்க. அப்போ ஒரு பக்தி உள்ளவங்க முதல் சாரார் யாருன்னு சொன்னேன் நான்? சமயம் சார்ந்தவர்கள், மதம் சார்ந்தவர்கள். 2வது யாரா இருப்பாங்க? அவர்கள் மனம் சார்ந்தவர்கள். இப்போ இவனை எந்த வகையில் வைக்கலாம்? நீங்களே பதில் சொல்லிட்டீங்க இல்லையா? அவங்க இவன் எந்த வகையில் இருக்கிறான்? இவன் மதம் சார்ந்தவன் இல்லையா?
மதம் சார்ந்தவனுக்கு கடவுளை குறித்த அறிவு இருக்கிறது, மதம் சார்ந்தவனுக்கு கடவுளுடைய வார்த்தையை குறித்த அறிவு இருக்கிறது, மதம் சார்ந்தவனுக்கு நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை இருக்கிறது, மதம் சார்ந்தவனுக்கு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்கிற என்ன இருக்கிறது, ஆசையும் இருக்கிறது. ஆனால் அதற்கு பதில் என்னவென்றால், முடிவின் பதில் என்ன? இல்லை, முடியாது என்பதுதான் பதில். அப்படின்னா இப்ப என்ன பிரச்சனை இங்க? என்ன பிரச்சனை இவனுடைய வாழ்க்கையில்? இவனுடைய வாழ்க்கை மதம் சார்ந்த நிலையில் இருந்து எங்க வர வேண்டும்? மனம் சார்ந்த நிலைக்கு வர வேண்டும். இன்னும் ஒரு வார்த்தை நான் சொல்லட்டுமா? அவனுடைய மையத்தில் ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றம். சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய மையத்தில் ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றம். இந்த ஒரு வாரமாக அந்த வார்த்தையை தான் திரும்ப திரும்ப காதில் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். புயல் அங்கே மையம் கொண்டு இருக்கிறது, இங்கே மையம் கொண்டு இருக்கிறது, இங்கே மையம் கொண்டு இருக்கிறது அப்படின்னு, இல்லையா? சில புயலுக்கு பேர் வைக்கிறது நமக்கு வாயில் என்ன செய்ய மாட்டேங்குது. ஆமாம், நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன திட்டுவா கத்துவா அப்படிங்கிறாரு. அவர் திட்டுவான்னா ஒரு பேர் வச்சா, இவர் சொல்கிறது திட்டுவா கத்துவான்லாம் வைக்கிறாங்க பேர். அது ஏதோ ஒரு அரப் கண்ட்ரிலேருந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு அவங்க அந்த பேர் வச்சுருக்கிறாங்க, டிட்வா அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இப்போ நீங்கள் வாங்க, இப்போ நீங்கள் 2 குரூப்பில் எங்கே இருக்கிறீங்க நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். மனமா மதமா, இல்லையா? இப்போ ஆண்டவர் அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, இந்த கற்பனையெல்லாம் கை கொள்ளும் போது அவன் சொல்கிறான், என் சிறு வயது முதற்கொண்டு. ஆண்டவர் ஏதாவது அவனை ப்ளேம் பண்ணாரா? டே பொய் சொல்லாத, எனக்கு நல்லா தெரியும் நீ கை கொண்டிருக்கிறியா இல்லையான்றது எனக்கு நல்லா தெரியும். அப்படி மறைச்சு பேசினாலும் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி ரொம்ப மறைச்சி ரொம்ப ரிலீஜியஸ் மாதிரி பேசினா ஒரு அம்மா. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சமாரிய பெண், ஆண்டவர் போய் என் புருஷனை கூட்டிகிட்டு வந்தான்னு சொன்னார், இல்லையா? அப்போ நீங்கள் மறைச்சு பேசினாலும் ஆண்டவருக்கு ஆமாம், புருஷன் இல்லைன்னு ஆண்டவர் நேரடியாக சொன்னார், ஆமாம் உனக்கு புருஷன் இல்லைன்னா யாரைத்தான் நீ புருஷன்னு சொல்லுவேன்ட்டார் ஆண்டவர். அப்போ அதே மாதிரி இவனுக்கு சொல்லியிருக்கலாம் இல்லையா, நீ தப்பு இல்லைப்பான்னு. பைபிள் அப்படி வாசிக்கல, நீங்கள் மார்க்கில் படித்து பாருங்கள். அவனை உற்று பார்த்து அவன் மேல் அன்பு கூர்ந்து, நீ அந்த வார்த்தையை வாசிக்கலாம் இல்லையா? அவனை வாசிங்க, 10:21 வாசிங்க. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. நீங்க அந்த வார்த்தையை கவனிக்கலாம். என்ன வார்த்தை? அவனை பார்த்து அவனிடத்தில் என்ன கூர்ந்தார்? அன்பு கூர்ந்து அப்படின்ற வார்த்தை வந்த பிறகுதான் அடுத்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் சொல்றார். அப்ப அவன் சின்ன வயசுல இருந்து கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு நடந்தான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. களவு செய்யாதே செய்யல, விபச்சாரம் செய்யாதே செய்யல, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணி இருக்கான், இச்சியாதே இச்சிக்கல, பொய் சாட்சி சொல்லல, கொலை செய்யல. ஆனாலும் நிலை வாழ்வுக்கு அவன் சமீபமாக இருக்கவில்லை. எங்கதான் இருந்தான்? அவன் தூரமாகவே இருந்தான். என்ன காரணம்? அந்த அந்த மையம் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மையம் எங்கேருந்து எங்கே வரணும்? மதம் என்ற நிலையில் இருந்து மனம் என்கிற நிலைக்கு அந்த மையம் மாற வேண்டும். இது நம்ம இன்றைக்கு தீவிரமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தனிப்பட்ட ரீதியில் நானும் என் குடும்பமும் இந்த திருச்சபைக்குள் இருக்கிற குடும்பங்களும் நாம் ஆராய வேண்டிய ஒரு விஷயம். நம்ம சரியான மையத்தில் இருப்பதாக நாம் நினைத்து கொள்ளுகிறோம். ஆனால் கடவுளின் வெளிச்சத்தில் வரும்போது தான் நான் எந்த மையத்தில் இருக்கிறேன் என்பது என்ன ஆகிறது? அது வெளிப்படுத்தப்படுகிறது. ஒருவேளை இந்த மையம் எங்கே இருந்தால் சரியாக இருக்கும், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த மையம் சரியாகும் போது நிலை வாழ்வுக்கான தடைகள் எல்லாம் என்ன செய்து விடுகிறது? மாறி விடுகிறது. நிலை வாழ்வுக்கான என்ன தடைகள் எல்லாம் மாறி விடுகிறது, அதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? மையத்தில் ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றம். இதுவரைக்கும் இவனுக்கு என்ன வயசோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அவன் சின்ன வயசுலேருந்தே யூத முறைப்படி வளர்க்கப்பட்ட ஒரு மனிதன். வீட்டில் பெற்றோராலும் அவனுடைய தேவாலயத்திலோ ஜெப ஆலயத்திலோ அவன் கடவுளுடைய வார்த்தையை கேட்டே வளர்ந்த ஒரு மனிதன். அவன் நிறைய தன்னை சுற்றிலும் அன்னைக்கு இருந்த சமய தலைவர்களோடு உறவில் இருந்தவன். அன்னைக்கு இருந்த குரூப்ஸை நீங்கள் பார்க்கலாம், ரிலீஜியஸ் குரூப்ஸை. பரிசேயர்கள்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க, சதுசேயர்கள்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க,
ஏரோதியர்கள் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஒரு கூட்டம் இருந்தாங்க, எஸ்என்ஏயர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க, இவங்களை எல்லாத்தையுமே வேத பாரகர்கள்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. அது இல்லாமல் தேவாலயத்தில் அந்த பிரதான ஆசாரியர்களும் லேவியர்களும் இருந்தார்கள். இதில் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கிற ஒரே குரூப்பு யார் மட்டும்னா வேத பாரகர்கள் மட்டும்தான். த ஸ்கிரைப்ஸ் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் பழைய ஏற்பாட்டில் வருது. எஸ்ராவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், வேத பாரகனாகிய எஸ்ரா அப்படின்னு வாசிக்கிறோம். இவங்க பைபிளை நகல் எடுக்கிறவர்கள், பைபிளை போதிக்கிறவங்க, பழைய ஏற்பாட்டை போதிக்கிறவங்க. ஒரு சுவடி ஒரு ஸ்கிரிப்ட் பழசாகும்போது அதை அப்படியே பார்த்து கவனமாக உட்காந்து அடுத்த நகல் எடுக்கிறவங்க. ஏன்னா ஹீப்ரூவில் ஒரு புள்ளி மாறுச்சுன்னா கூட அர்த்தமே என்ன செஞ்சு போயிடும், மாறி போயிடும். அதனால் அந்த வேலையை செய்கிறவங்க அவங்க. புதிய ஏற்பாட்டில் ஸ்காலர் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட அவங்க ரோமர்களுடைய ஆட்சியில் அவங்க ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர்ஸாக இருந்திருக்காங்க, ஆத்தரைஸ்டு டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ். ஏதாவது ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு பத்திரம் எழுத வேண்டும் என்றால் அதற்கு யார் தான் பயன்பட்டார்கள், இந்த வேத பாரகர்கள். மற்றபடி பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவங்கெல்லாம் எப்போ உருவானாங்க, அந்த இன்டர் டெஸ்டமென்ட் பீரியடில் தான் இவங்கெல்லாம் உருவானாங்கன்னு சொல்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலங்கள். மல்கியா தீர்க்க தரிசனம் முடியுது, அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு எங்கிருந்து தொடங்குது, யோவான் ஸ்நானகன்லேருந்து தொடங்குது இல்லைங்களா. அந்த யோவான் ஸ்நானகன்லேருந்து முன்னால் மல்கியா தீர்க்கதரிசி, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலங்களை பைபிளில் நமக்கு வருஷம் சொல்லலை. ஆனால் நம்ம வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க எத்தனை வருஷம், 400 வருஷம். இருண்ட காலங்கள், சைலண்ட் இயர்ஸ் அப்படிலாம் அதுக்கு வேறுபட்ட பெயர்கள் இருக்கிறது. ஏன் இந்த பெயர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, கடவுளுடைய பிரத்யட்சமான வார்த்தைகளை அவர்கள் அந்த நாட்களில் என்ன செய்ய முடியவில்லை, கேட்கவில்லை. கடவுள் செயல்படவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. கடவுள் பிரத்யட்சமாக என்ன செய்யவில்லை, பேசவில்லை. இந்த காலங்களில் தான் இந்த குரூப்ஸ் எல்லாம் உருவானாங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கும் ஒரு கொள்கை. உங்களுக்கே தெரியும், சதுசேயர்கள் உயிர் தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள். ரோம அரசாங்கத்தில் ரொம்ப அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருந்தாங்க. அதனால் பிரதான ஆசாரியர்களாக வந்தவங்களாம் நிறைய பேர் யார் தான் இருந்தாங்க, சதுசேயர்களாக தான் இருந்தாங்க. பரிசேயர்கள்னா பாரசி அப்படிங்கிற வார்த்தைக்கு வேறு பிரிக்கப்பட்டவன், செப்பரேட்டட் ஒன், அதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ தங்களை வேறு பிரிக்கப்பட்டவர்களாக அவர்கள் பார்த்து கொண்டார்கள். ஹெரோடியன்ஸ் அப்படின்றத சொல்லும்போது யூதர்களிலிருந்தே ஏரோதுவின் குடும்பத்தை ஆதரித்த யூதர்களை, அவனுடைய அரசாங்கத்தை ஆதரித்த யூதர்களை தான் என்னன்னு சொல்றாங்க, ஏரோதியர்கள், ஹெரோடியன்ஸ். இத்தனை பேருடைய போதகங்களை அவன் கேட்டு வளர்ந்துருக்கான். ஆனால் இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு வார்த்தையை இயேசுநாதர் சொன்னார். என்ன சொன்னார், 10:21 என்னை பின்பற்றி வா. என்ன சொன்னாரு, பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு வசனத்தை வாசிங்க. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இந்த வார்த்தையை யூத போதகர்கள் யாருமே, அவன் எவ்வளோ தப்பாக வேணாலும் பேசுவானே தவிர ஏன் பின்னால் வான்னு எவனும் சொல்லவே மாட்டான். அவனுக்கு அந்த தைரியமே கிடையாது. அவனுக்கு தப்பான போதனை இருக்கோ, தப்பான புரிதல் இருக்கோ, அவன் என்ன ஏன் பின்னால் வான்னு அவன் சொல்லவே மாட்டான். அவன் ஒன்று யெகோவா கடவுளை சொல்லுவான், அடுத்து நாங்கள்லாம் யாருடைய சீஷர்கள், மோசேனுடைய சீஷர்கள். மோசே பின்னால் வாங்கன்னு தான் கூப்பிடுவான், அவன் ஏன் பின்னால் வாங்கன்னு கூப்பிடவே மாட்டான். வாழ்க்கையிலேயே முதல் முறையாக அந்த வாலிபன் இந்த வார்த்தையை காதில் கேட்குறான். ஒருத்தர் சொல்கிறாரு, யூத ரபி என்று மதிக்கப்பட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, யாரை பின்பற்றி வா, என்னை. இல்லையா, இந்த என்னைங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. உன் வாழ்க்கையின் மையம் மாற வேண்டும், உன் வாழ்க்கையின் மையம் மாற வேண்டும். நீ கடவுளுக்குள் இருக்கிறாய் என்று சொல்லுவாயானாலும், ஒருவேளை நீ கடவுளுடைய வார்த்தைகளை அறிந்தவனாய் இருக்கிறாய் என்று நீ சொல்லுவாயானாலும், உனக்கு ஆவிக்குரிய காரியங்களிலே ஈடுபாடுகளும் நித்திய ஜீவனை குறித்த ஆர்வங்களும் இருக்கும் என்று நீ நம்பினாலும், உன்னுடைய வாழ்க்கையின் மையம் தான் அதை தீர்மானிக்கிறது.
உன்னுடைய மையம் மதம் சார்ந்த நிலையில் அல்ல, மனம் சார்ந்த நிலைக்கு வர வேண்டும். அந்த மனம் சார்ந்த நிலையின் வரும்போது அந்த மையத்தில் யார் இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆமென். எண்ணெய். அவன் ஷாக் ஆயிட்டான். இதுவரைக்கும் யார் இந்த வார்த்தையை சொன்னதே இல்லையே. எண்ணெய்னு சொல்றாரு, எண்ணெய்னு சொல்றாரு. அதனால தான் யூதர்களுக்கு அவர் மேலே அடிக்கடி கோபம் வந்தது. காரணம் என்னன்னா, இவர் தன்னை யாருக்கு சமமாக்குறாரு? கடவுளுக்கு, பிதாவுக்கு தன்னை சமமாக்குகிறார் அப்படின்ற கோபம். அதுதான் உண்மை. ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. கிறிஸ்துவில் மையம் கொண்ட வாழ்க்கை தானா? எங்கே திருப்தியாக இருக்கிறீங்க நீங்கள்? கொஞ்சம் யோசிங்க. எத்தனை ஆண்டுகள் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறீர்கள்? எத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு ஆண்டவரை தெரியும்? எத்தனை நூற்றுக்கணக்கான பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம்? எத்தனை காலங்கள் இந்த திருச்சபைக்குள்ளே நாம் அமர்ந்திருக்கிறோம்? இங்கே இருக்கிற வாலிபர்களோ பெரியவர்களோ, ஒருவேளை நான் இந்த திருச்சபையோடு தொடர்பு கொண்டு போது குழந்தையாக இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி என்னவா இருக்கிறாங்க? வளர்ந்து திருமணம் ஆயிட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம ஜேசன். நான் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன் ஜேசன்கிட்ட, நான் முதல் முறையாக உன்னை பார்க்கும்போது உங்கள் அம்மா உன்னை தூக்கி வச்சு பால் கொடுத்துட்டு இருந்தாங்கடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரிங்களா? இன்றைக்கி அவன் திருமணமாகி இதே சபையில் அவன் இருக்கிறான். ஐயா, நான் முதல் தடவை நான் வந்திருக்கும் போது அவங்க வீட்டில் தான் என்னை தங்க வச்சாங்க. எனக்கு இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்கிறது. ஒரு நீண்ட பாரம்பரியம் எனக்கு இருக்கிறது. ஆனால் கேள்வி என்னவென்றால், நான் யாரில் மையம் கொண்டிருக்கிறேனா? கிறிஸ்து இயேசு என் இரட்சகர். அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவருடைய நாமத்தினால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளை. இந்த நிச்சயம் உனக்கு இருக்குமானால் உன்னுடைய மையம் சரியாக இருக்கிறது. உன்னுடைய மனசாட்சி சரியான விதத்தில் பயணிக்கிறது. இதில் தான் பிரச்சனை. எப்பொழுது நிலை வாழ்வு எனக்கு சாத்தியமாகிறது? நித்திய ஜீவனுக்கான முதல் மாற்றமே என்ன? மையத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதாவினிடத்தில் வராத, என்கிட்ட வராதவனோ பிதாவினிடத்தில் வராதவனோ ஒரு நாளைக்கு எங்க வரமாட்டான்? பரலோக ராஜ்யத்துக்கும் வரமாட்டான். இல்லையா? கேட்க வேண்டிய கேள்வி இல்லை? மையத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றம் இல்லையா? ரைட். ரெண்டாவது, அவங்க என்ன, முதல்ல அங்கே கிறிஸ்து உள்ளே வரும்போது ஒரு மையத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இரண்டாவது, இந்த மையம் மாற்றம் ஆகும்போது அங்கே அடுத்த ஒரு பிரச்சனை மாறி போகும். சுய நீதிகள் சாம்பலாகும். சொல்லுங்க பார்க்கலாம். சுய நீதிகள் சாம்பலாகும். கொஞ்சம் அந்த கான்வர்சேஷனுக்கு வாங்களேன். இவன் என்ன கேட்குறான்? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் கற்பனையை சொல்றார். இவன் உடனே என்ன சொல்றான்? அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நான் எல்லாத்துலையும் எப்படி இருக்கிறேன்? கரெக்டாக, ஐ எம் பர்ஃபெக்ட். நீங்கள் டோக்கன் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும், எனக்கு சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவனாவது இதெல்லாம் செஞ்சுட்டு டோக்கன் கேட்டான். இப்போ நிறைய பேர் ஊழியக்காரங்கிட்ட வந்து எங்கிட்ட வந்துருங்க, நானே உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்துட்றேன்றாங்க. பரலோகத்தில் டோக்கன் வாங்கி கொடுத்துட்றேன்றாங்க. 3 பேர் கொண்ட கமிட்டி மேலே இருக்குது. அதில் நான் சொல்லி எங்கள் அப்பாட்ட சொல்லி உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்ற அளவுக்குலாம் போயிட்டாங்க இவங்க. அதுக்கு இவன் எவ்வளோ பெட்ரு இல்லையா? சுய நீதிகள் சாம்பலாக நான் சொன்ன பார்த்தீங்களா? மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் அவன் கேட்கும்போது அவன் என்ன கேட்குறான்? அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நன்மையை செய்ய வேண்டும். அவன் வார்த்தையை பார்த்தீங்களா? என்ன செய்யணும்? என்ன நன்மையை செய்ய வேண்டும். ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா இன்னும் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நன்மை செய்தல், நற்கிரியைகளை செய்தல். இதனால் நான் ஆல்ரெடி என்னவா இருக்கிறேன்? அதுக்கு தகுதியானவனாக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ எப்போ வந்து கிறிஸ்துவில் மையம் கொள்ளுகிறாயோ அன்னைக்கு நடக்கிற முதல் காரியம் என்னவென்றால், உன்னுடைய சுயநீதிகள் சாம்பலாகும். இப்படி தான் தன்னை நீதிமான்னு நினச்சிக்கிட்டு ஆயிரக்கணக்கான மக்களை அடித்து துன்புறுத்தி கொன்று கொண்டிருந்த சவுல் ஒரு நாளில் சொன்னான், பாவிகளில் பிரதான பாவி நான் தான் அப்படின்னார். ஒரு காலத்தில் சொன்னார், நான் தான் ரொம்ப
நீதிமான். பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வேகமாக வாசிக்கணும். பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை. நல்லா கவனிங்க, அங்க வர வார்த்தை கவனிச்சீங்களா? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருக்கும் பொருட்டு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும். ஸ்பீக்கிங் அபவுட் டூ கைண்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அவர் ஒன்று சொல்றாரு, முதல்லது நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி. இன்னொன்று சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற தேவநீதி. ஒரு காலத்தில் நான் எங்க இருந்தேன்? சுயநீதியில் இருந்தேன். இப்போ நான் எங்க வந்துட்டேன்? தேவநீதிக்கு வந்துட்டேன். என்றைக்கு தேவநீதியை நான் நாடுகிறேனோ அன்றைக்கு என்னுடைய சுயநீதிகள் என்ன ஆகிறது? சாம்பல் ஆகிறது. பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு 2வது தடை என்ன? முதல் தடை மையம் இல்லையா? 2வது தடை என்ன? சுயநீதிகள். நான் ஆல்ரெடி எல்லாத்துலேயும் தகுதியாக தான் இருக்கிறேன், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் என்ன சரியாக வேண்டியது ஒன்றும் இல்லை. அதே பவுல் தான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஆசையாய் தொடர்கிறேன், அதை நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, நான் திருப்தி அடைவதில்லை, இன்னும். அந்த இன்னும் என்கிற வார்த்தை வருது. சுயநீதிகள் சாம்பலாகிறது. ரைட். 3வது காரியம் என்ன? நிலைவாழ்வின் தடைகளுக்கு முதல் தடை என்ன? மையத்திலே ஏற்பட வேண்டிய மாற்றம். 2வது என்ன ஆக வேண்டும்? சுயநீதிகள் சாம்பலாக வேண்டும். 3வது தேவ வார்த்தைக்கான சரியான புரிதல். இயேசுநாதரும் கற்பனையை பற்றி பேசுகிறாரு, இவனும் கற்பனையை பற்றி பேசுகிறான். இயேசுநாதர் சொல்கிறாரு, கற்பனைகளை என்ன சேர்த்து பாரு அப்படிங்கிறாரு. இவன் கற்பனைகளை எதோட சேர்த்து பார்த்துட்டு இருக்கிறான்? ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான் அது, அல்லது எக்ஸ்பிளனேஷன் தான். என்னது? இயேசுநாதர் சொல்கிறாரு, வேத வாக்கியங்களை யாரோட சேர்த்து பாரு? என்னோட சேர்த்து பாருன்றார். அவன் வேத வாக்கியங்களோட எதோட சேர்த்து பார்க்குறான்? பணம், பொருள், ஆஸ்தி இல்லையா, பரலோக ராஜ்யம். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை பற்றி எப்படி புரிதல் இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கு இருக்கு? சொல்லுங்க. அல்ல நீங்களே அந்த கோளாறுல தான் இருக்கிறீங்களான்னு எனக்கு அதுவும் தெரியல. கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பற்றிய புரிதல் எதோடு இணைந்ததாக இருக்கணும்? கிறிஸ்துவுடன் இணைந்ததாக இருக்க வேண்டும். அது எதோடு இருக்கக்கூடாது? அந்த ப்ராஸ்பரிட்டி அந்த இப்போ ஒரு பெரிய பிரச்சனையே என்னன்னா, என்ன தியாலஜி? இப்போ அது ப்ராஸ்பரிட்டி தியாலஜி, வளவாழ்வின் போதனைகள், செழிப்பு உபதேசம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம்தான். ஆண்டவர் நீங்கள் வளமாக இருக்கிறதுக்கு எதிரி இல்லை. ஆனால் அதான் இவனை மாதிரி வளத்தையே வாழ்வின் அடிப்படையாக்கிடக்கூடாது. அதுதான் எங்கள் பிரச்சனையே. அப்போ இவனுக்கு இவ்வளோ நாள் வசனத்தை எது வழியாக தான் பார்த்து பழக்கம் இவனுக்கு? நான் கொலை செய்யாமல் இருந்தேனா, நான் விபச்சாரம் செய்யாமல் இருந்தேனா, தாய் தகப்பனெல்லாம் கனம் பண்ணனா, கடவுள் என்ன செய்வார்? நல்லா என்னை நல்லா ஆசீர்வதிப்பார். எனக்கு நிறைய என்ன இருக்கணும்? உலகத்தில் சுகமும் சொத்தும் இருக்கணும். அதை நல்லா அனுபவிக்க வேண்டிய விதத்தில் அனுபவிக்கணும். ஒரு நாளைக்கு நான் எங்கே போயிடணும்? ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட் சைடில் கூட்டு போனார். நீ ஏன் பின்னால் வந்துட்டேன்னா அடுத்து உனக்கு என்ன தெரியுங்களா? ஆஸ்தி சம்பாத்தியம்லாம் கிடையாது. என்ன வார்த்தை சொல்றாரு? சிலுவை. இதுவரைக்கும் அவன் கேட்ட பிரசங்கங்களே இந்த மாதிரி பிரசங்கத்தை இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்க மாட்டான். ஆஹா. ஏன்னா சிலுவைங்கிற வார்த்தை இன்னைக்கு நமக்கு ரொம்ப புனிதமானது. கழுத்திலிருந்து கல்ற வரைக்கும் சொல்லுங்க என்னதான் இருக்குது? சிலுவை தான் இருக்குது இல்லையா? கழுத்தில் போட்டுக்கிறோம், அப்புறம் எங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம், கடைசிக்கு எங்கே வந்துடுது? கல்றைக்கும் வந்துடுது.
அதிலே வெறும் மர சிலுவையா அல்லது காஸ்ட்லியான கல்லில் இழைக்கப்பட்ட சிலுவையா அப்படின்னு சில நேரத்தில் இந்த கல்லறை தோட்டங்கள் போகும்போது அவங்க கட்டி இருக்கிற அந்த கல்லறைகளெல்லாம் பார்த்தா இது என்ன கல்லறையா இல்லை ரூமானே தெரியாது. அது பார்த்தீங்கன்னா பெரிய மண்டபம் மாதிரிலாம் கட்டி அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. இயேசுநாதர் சொல்கிறாரு, என்ன நீ பரலோக ராஜ்யத்தை வேத வாக்கியங்களின் மூலமாய் புரிந்து கொண்டால் அதனுடைய முதல்ல இருக்கிறது நான் தான். ஏன் வழியாக வந்தேன்னா அங்கே அடுத்து நிற்கிறது என்னது? சிலுவை. இயேசுநாதர் காலத்தில் இப்போ நம்ம இவ்வளோ மரியாதையை பார்க்குறோம். இயேசுநாதர் காலத்தில் சிலுவை எப்படி பார்த்தாங்க? அவமான சின்னம், கொலை மரம், அப்படி தானே? இப்போ ஒருவேளை நான் உங்களை பார்த்து நீ தூக்கு கயிறை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வானா உங்களுக்கு மூஞ்சிலாம் எப்படி போகும்? இப்போவே என்னை கல்லறிகிற மாதிரி பார்க்குறீங்க நீங்கள் எல்லாரும், அப்படி தானே? அப்படி தான் அவனுக்கு இருந்திருக்கும். சிலுவைன்ற வார்த்தையை இயேசுநாதர் சொன்னபோது பிஃபோர் இஸ் டெத், அவருடைய மரணத்துக்கு முன்னால் இந்த வார்த்தை பிரயோகிக்கப்பட்ட போது அவனுக்கு காதில் அந்த வார்த்தை அப்படி தான் விழுந்திருக்கும் இல்லையா? இப்போ அவனுக்கு பிரச்சனை என்ன? வேத வாக்கியங்களுக்கான சரியான புரிதலே யாரை வைத்து தான் வருகிறது? கிறிஸ்துவை வைத்து தான் வருகிறது. லூக்கா 24 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு எம்மா ஊருக்கு 2 சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? போனாங்க. அதை 2 பேரில் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சிலர் சொல்கிறாங்க. கிளையோப்பாவும் மரியா அவங்களுடைய ஒய்ஃபும் தான் போனாங்க அப்படின்னு கூட சிலர்லாம் சொல்கிறாங்க. சரி, 2 பேர் போனாங்க. போகும்போது அவங்க இயேசுநாதர் கூட போன போது அவங்க சொல்கிறாங்க, அவரை யாரை தான் பார்த்தாங்க? அவங்க ஒரு வழிபோக்கனாக தான் பார்த்தாங்க இல்லையா? அப்போ கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தின போது அவங்க என்ன சொல்கிறாங்க ஆண்டவர்கிட்ட? என்னையா நீ ஊருக்கு புதுசா? அவர் தான் எவ்வளோ அற்புதம்லாம் செஞ்சுருக்காரு, எவ்வளோ அடையாளம்லாம் செஞ்சுருக்கிறாரு. அவரை தெரியாதவங்க இந்த ஊரில் யாருமே இருக்க முடியாது. அவர் தான் எங்களை ரோமருடைய கையிலிருந்து இஸ்ரவேலை மீட்கிறவர் என்றெல்லாம் நாங்கள் நம்பி இருந்தோம். அவரை பிடிச்சி நம்ம அதிகாரிகள் அநியாயமாக பிடிச்சி எங்கே அடிச்சிட்டாங்க? சிலுவையில் அடிச்சிட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா? விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்ம ரொம்ப பெரிய ஆளுங்க அப்படின்னு. ஒருவேளை அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டா, நான் எங்கே படித்தவன் தெரியுங்களா? ப்ராக்டிக்கல் செமினரி. யார்கிட்ட படித்தவங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்டே நாங்கள் போடுற வருஷம் ட்ரைனிங் எடுத்தவங்கலாம் வெளியில் சொல்லிக்குவாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களை எப்படி தான் பார்த்தாரு? புத்தி இல்லாத மந்த இருதயம் உடையவர்களே. ஏன்? வேத வாக்கியங்களை கிறிஸ்துவுடன் இணைத்து பார்க்க தெரியல அவனுக்கு. இவ்விதமாய் கிறிஸ்து மரிக்கவும் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று தீர்க்கதரிசிகளினால் முன்னுரைக்கப்பட்டது. நான் பைபிளில் இருக்கு. நான் உங்களுக்கு உயிரோடு இருக்கும்போது எத்தனையோ தடவை மாம்சத்தில் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கேன்? நான் அதை சொல்லி இருக்கிறேன். அதெல்லாத்தையும் விட்டுட்டு இவனுடைய சிந்தனையெல்லாம் எங்கே தான் இருக்குது? மேசியா வருவார், அவர் இந்த ரோமர்கள்ட்ட என்ன செய்வார்? எங்களை காப்பாற்றுவார், அவர் எங்களுக்கு ராஜாவாக இருப்பார். 3 வேளை ஓசியிலே என்ன செஞ்சுட்டு இருக்கலாம்? 5 அப்போ 2 மீன் மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்? சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம். சிந்தனை ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வார்த்தை பெருவிழான்னு வச்சா 10 பேர் உட்காந்துருக்கிறான். வாக்குத்தத்த பெருவிழான்னு வச்சா 10,000 பேர் உட்காந்துருக்கான். இதுதான் இவ்வளோ வித்தியாசம் இன்றைக்கி டிஃப்ரென்ஸ். நீங்கள் வார்த்தை பெருவிழான்னு வச்சு பாருங்கள், எத்தனை பேர் வந்திருப்பாங்க? உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருப்பாங்க. வாக்குத்தத்த பெருவிழான்னு வைங்க, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு மக்கள் வந்து உட்காந்துருப்பாங்க இல்லையா? திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். அப்போ என்ன நடக்குது? மையம் மாற்றம் அடைய வேண்டும். நிலைவாழ்வின் பிரவேசத்திற்கு நான் தகுதியாக வேண்டும் என்றால் முதல்ல என்ன அடையணும்? மையத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றம். 2வது சுயநீதிகள் சாம்பலாக வேண்டும். 3வது சொல்லுங்க, இப்ப என்ன சொன்னேன்? வேத வார்த்தைகளுக்கான புரிதல், சரியான புரிதல் உருவாக வேண்டும். வேத வாக்கியங்களை கிறிஸ்துவின் கண் கொண்டு பார்க்காமல், கிறிஸ்துவை அதன் வழியாக பார்க்காமல் வேற எதை நீங்க அது வழியாக பார்த்தாலும் நீங்க வேதத்தை விட்டு தூரமாக தான் இருக்கிறீங்க. வேதத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் மறைந்திருக்கிறவர் யார்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த இயேசுநாதரே
தன்னை பற்றி பிரசங்கித்த காலத்தில் சுவிசேஷம்ல யாரும் எழுதியிருந்தாங்களா? இல்லை. அவர் தன்னை பற்றி சொல்கிறதுக்கு எதை தான் பயன்படுத்தினார்? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை தான் பயன்படுத்தினார். அவர் போன பிறகு அப்போஸ்தலர்கள் எதை பயன்படுத்தினாங்க? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை தான் பயன்படுத்தினாங்க. அதிலிருந்து தான் கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க? அவங்க வெளிப்படுத்தினாங்க. வேத வசனங்களுக்கான சரியான புரிதலோடு நீ இருக்கிறாயா? Do you have right understanding and are you balanced in scriptures? அவர் அப்படி பண்ணுறாரு, இவர் இப்படி பண்ணுறாரு, அங்கே அது நடக்குது, இங்கே நடக்குது, இது அப்படி ஆகுது, இப்படி ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் இந்த பிரமிப்பான விஷயங்களெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் எதை பார்க்கணுன்னா தேவனுடைய வார்த்தையை தான் பார்க்கணும். அந்த வார்த்தையின் ஊடாக கிறிஸ்துவை பார்த்து, வார்த்தையின் ஊடாக அவரை புரிந்து கொண்டு, வார்த்தையின் வழியாக பயணிக்க வேண்டும். இப்போ என்ன முடிவோட போகிறான்? ஏற்கனவே நான் என்ன புரிதலோடு இருந்தனோ பைபிளை பற்றி, அதே புரிதலோடு நான் என்ன செஞ்சுக்கிறேன்? இருந்துக்கிறேன். எனக்கு இந்த புரிதல் வேண்டாம். உங்கள்கிட்ட சொல்கிறது தப்பு இல்லை. ஏன்னா நான் ரொம்ப நாள் உங்ககிட்ட வர்றேன். எனக்கு எல்லா இடத்துலையும் பெரிய வரவேற்பெல்லாம் வராது. சரியா இடத்துல இவர் ஏன்டா கூப்பிட்டீங்கன்னா பாஸ்டர்கிட்ட சண்டை போட்டவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் என்ன செய்யலை? பிரசங்கம் பண்ணலை. தருமபுரியில் ஒரு பேர் சொல்ல விரும்பலை, ஒரு பிரபலமான ஊழியக்காரர். அவர் இஸ் நோன் அஸ் ப்ராஃபட். இப்போ இன்றைக்கி இருக்கிற காலத்தில் அவர் சபையில் ஒரு வாரம் நான் பிரசங்கம் பண்ணி சபையை ரெண்டாக போச்சு. ஒரே வாரம் பிரசங்கம் பண்ணி சபை ரெண்டாக போயிடுச்சு. அப்போ எனக்கு இந்த விஷயமும் தெரியாது. அங்கே பயங்கர சண்டையே நடந்திருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களாம் எதுக்கியா சபைக்கு கூப்பிடுறீங்க? என்ன பிரச்சனை தெரியுமா? பைபிள் என்ன சொல்லுது ஏன் கத்திட்டு இருக்கிறீங்க? அண்ணன் என்ன சொல்கிறான்னு என்ன செய்யுங்க, கொஞ்சம் கேளுங்க. அண்ணன் சொல்கிறத கேட்கறதுக்கு ஒரு கூட்டமும், பைபிள் சொல்கிறத கேட்கறதுக்கு ஒரு கூட்டமும் பிரிச்சுட்டாங்க. அந்த பைபிள்லேருந்து பைபிளுக்குன்னு பிரிஞ்சு வந்த கூட்டத்தோடு இன்றைக்கி எனக்கு தொடர்பு இருக்குது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேத வாக்கியங்களை கிறிஸ்துவின் கண் கொண்டு நீங்கள் பாராவிட்டால், அல்லது கிறிஸ்துவின் வழியாக வேத வாக்கியங்களை பாராவிட்டால் நீங்கள் என்ன அடைவீர்கள்? இடரல் அடைவீர்கள். சரிங்களா? ரைட். வேத வாக்கியங்களை குறித்த சரியான புரிதல். முதல்ல என்ன பார்த்தோம்? மையத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றம். இரண்டாவது, சுயநீதிகள் சாம்பலாக வேண்டும். மூன்றாவது, வேத வாக்கியங்களில் ஏற்பட வேண்டிய சரியான புரிதல். நாலாவது, முன்னுரிமைகள் சீரடையும். என்றைக்கு நீ நிலைவாழ்வை குறித்த சரியான புரிதலுக்கு வருகிறாயோ அப்பொழுது அங்கே மையம் மாறுபடும், உன்னுடைய சுயநீதிகள் சாம்பலாகும், வேத வாக்கியங்களுக்கான சரியான புரிதல் வரும். நாலாவது, உன்னுடைய முன்னுரிமைகள் சீராகும். your priorities will get right. எது முன்னால சொல்லுங்க? எது முன்னால, எது பின்னால? இல்லையா? மார்க் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மார்க் 10:23 வாசிக்க சீக்கிரம். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். இப்ப ஆண்டவர் ஐஸ்வர்யம் வேணும்னு சொன்னாரா, வேண்டான்னு சொன்னாரா? ஐஸ்வர்யம் இருக்கலாம்னு சொன்னாரா, இருக்கக்கூடாதுன்னே சொல்லிட்டாரா? இருக்கலாம். இவரை நம்பியெல்லாம் எதுவும் பதில் சொல்லக்கூடாதுங்க. இந்த பிரசங்கியார்களை நம்பி இப்படின்னா அப்படின்வாங்க, அப்படின்னா இப்படின்வாங்கன்ற மாதிரி பாவமாக என்ன பார்க்குறீங்க? நீங்கள் சரியான பதில் எப்போ இருங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, ஐஸ்வர்யம் இருக்கலாமா? இருக்கலாம். அப்போ ஐஸ்வர்யம் எங்கே இருக்கணும்? யார் முன்னாடி இருக்கணும்? இயேசு முன்னால் இருக்கணும், ஐஸ்வர்யம் பின்னால் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? முன்னுரிமைகள், ப்ரையாரிட்டிஸ். இப்போ நம்ம கிறிஸ்தவங்களுக்கு பிரச்சனையே என்ன தெரியுங்களா? எதில் தான் பிரச்சனை இருக்கு? இப்போ எதை முன்னால் வைக்கிறது, எதை பின்னால் வைக்கிறது, இதில் தான் பிரச்சனையே. நிறைய பேரை கேளுங்க, நீங்கள் பைபிள் இல்லைங்க பிரதர், பைபிள் வாசிக்கவே எனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அதாவது அவங்க பொய் சொல்லலை, நெசமாக தான் சொல்கிறாங்க. ஆசை இருக்கா? ஆசை இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன இருக்கிறது, எனக்கு நேரமே இருக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எதை சரிப்படுத்தணும்?
இந்த கண்டிப்பான்னு ஒன்று வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த கண்டிப்பான்னு வைக்கிற உலக காரியத்தை ரெண்டாவதாக வச்சுட்டு பரவாயில்ல இருந்தால் பரவாயில்ல இல்லாட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற விஷயத்தை எங்கே வைங்க? முன்னால் வைங்க. மார்த்தாலோ பற்பல வேலைகளில் வருத்தம் அடைந்து போதகரை பார்த்து இவன் எனக்கு வந்து என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன சொன்னார்? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து. என்ன நல்ல பங்கு? வேலை செய்யக்கூடாதுன்னு அர்த்தமா? இல்லை, வேலை செய்யலாம், ஆனால் முதல்ல எங்கே வந்து உட்காரு. மார்க் 13 இந்த மரியாள் கொண்டு வந்து ஒரு தைல குப்பியை உடச்சி ஊற்றுவாள்ல, அப்போ இந்த யூதாஸ் நினைப்பார், இதை விற்று யாருக்கு கொடுத்துருக்கலாம்? தரித்திரர் கொடுத்துருக்கலாமே. அவர் நற்கிரியை செய்கிறாராமா. சரிங்களா? நற்கிரியை அவர் நினச்சிக்கிட்டார், இதை உடச்சி இப்படி காலில் கையில் ஊற்றுறதுக்கு எங்கே கொண்டாந்து கொடுக்கலாம்? அவர்கிட்ட கையில் என் கையில், ஏன் நான் தான் ட்ரெஷரர், என் கையில் கொடுக்கலாமே. இவர் ஆக மொத்தம் தரித்திரர் கையில் கொடுக்க போகிறதில்ல, இவர் தான் பாக்கெட்டில் தான் போட போகிறாரு. ஏன்னா யோவான் அழகாக சொல்கிறார், அவன் திருடனானபடியினால் அப்படின்னு சொல்கிறாரு. பணப்பைய கையில் வச்சுருந்தாங்கிறாரு. அப்போ அவனுக்கு அந்த எண்ணம் தானே. ஆனால் ஆண்டவர் பதில் என்ன சொன்னார் தெரியுங்களா? தரித்திரர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார்கள். தரித்திரருக்கு சின்ன பிள்ளைகளை கொஞ்சம் பேசாமல் பார்த்துக்கோங்க. அதாவது தரித்திரர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார்கள் அப்படின்னா நீங்கள் நற்கிரியை செய்ய வேண்டாம் நான் சொல்லலை, ஆனால் அதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யுங்க. இப்போ யார் தான்? நான். முதல்ல நான், அப்புறம் நற்கிரியை. முதல்ல நான், அப்புறம் ஐஸ்வர்யம். முதல்ல நான், அப்புறம் தான் உலகத்தின் உறவுகள். என் நிமித்தம் தன் தகப்பனையாவது தாயையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது வீட்டையாவது நிலங்களையாவது விட்டுவிடாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அதனை இதுக்கு ரோட்டில் போட்டுடலாமா? சொல்லுங்க. இல்லை, எல்லாம் என்னோட தான் இருக்கணும். ஆனால் முதல்ல யார் இருக்கணும்? முன்னுரிமைகள் சீரடைய வேண்டும். மையத்தின் மாற்றம் வரும்போது, நிலைவாழ்வு என்கிற மையத்துக்குள் நீ வருவாயானால் மையம் மாற்றம் அடையும். மையம் மாற்றம் அடையும் போது சுயநீதிகள் சாம்பலாகும். சுயநீதிகள் சாம்பலாகும் போது வேத வசனத்திற்கான சரியான புரிதல் வரும். புரிதல் வரும்போது என்ன உண்டாகும்? முன்னுரிமைகள் சீரடையும். அடுத்து 5வதாக நீங்கள் வாசிக்கலாம். அதுக்கப்புறம்தான் என்ன அடையும்னா பின் செல்லுதல் வெற்றி அடையும். சொல்லுங்க பார்க்கலாம். பின் செல்லுதல் வெற்றி அடையும். ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. பின்பற்றுதல் எப்பொழுது வெற்றி அடையும் என்றால், இழந்து விட்டு, நான் பெருசாக நினைக்கிறதெல்லாம் இழந்துட்டு, நான் ரொம்ப மோசம்னு நினைக்கிறத ஏற்றுக்கிட்டு அவர் பின்னால் போகும்போது இல்லையா? அவனுக்கு எது இப்போ சிலுவை உலகத்தில் இருக்கிற பணம் அப்படி வரும்போது அவனுக்கு எது தான் பெருசாக தெரியுது? பணம் இல்லையா? பின் செல்லுதல் என்பது உங்களுடைய சொந்த கற்பனையினால் உருவாகிற ஒரு போதனை அல்ல. நம்ம நிறைய நேரத்தில் அந்த தப்பு தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, நம்மளா நமக்கு ஏற்ற மாதிரி வசனங்களெல்லாம் கொஞ்சம் பைபிள்லேருந்து எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வசதிக்கு அதை மாற்றிக்கிறோம். பிசாசு சொன்னான் பாருங்க, நீ பசியாக இருந்தால் அந்த கல்லுகளெல்லாம் என்ன ஆக்கிரு? அப்பங்கள் ஆக்கிரு அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அப்போ சுட்டுறோம் நம்மளா. சரிங்களா? பிசாசு நம்மளையே அப்போ சுட வைக்கிறதுல ரொம்ப வல்லவன். அவர் சுட்ட அப்பத்தை சாப்பிட்றத விட்டுட்டு நம்ம சுடுற அப்பத்தையே சாப்பிட வைக்கிறதுல ரொம்ப வல்லவன். சரிங்களா? சிலுவை சுமத்தல் என்றால் என்ன? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சிலுவைன்னு ஆண்டவர் காஸ்பல்ஸும் பேசுகிறாரு. சிலுவைனாவே நமக்கு ஒன்று தெரியுது. சிலுவை என்றால் எதை குறிக்கலாம்? அது துன்பத்தை குறிக்கலாம். சில நேரங்களில் இருக்கலாம். சிலுவை என்பது துன்பத்தின் அடையாளம். ஆனால் ஒரு ஹோல் அஸ் அ ஹோல் நீங்கள் இந்த காஸ்பல்ஸில் எல்லாத்துலேயும் சிலுவைன்னு ஆண்டவர் பேசும்போது அங்கே பின்னால் இருந்த போதனை என்ன? கிறிஸ்துவினால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை முறை. சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவினால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை. The life designed by Christ. ஒரு சீஷன் எப்படி வாழ வேண்டும் என்று கிறிஸ்து ஒரு வாழ்க்கை முறை வடிவமைத்தாரோ,
அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் என்ன சுமக்கிறவன்? சிலுவை சுமக்கிறவன். இல்லையா? அவனுக்கு வந்து ஐயா தன் சிலுவையை ஆண்டவர் சொல்றார், தன் சிலுவையை. உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாதையில் நீங்கள் பயணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு இப்போ ஒரு உதாரணம், நம்ம எல்லாருக்கும் அகலமான ரோட்டில் போகிறது தான் பிடிக்கும். ஆனால் சிலுவை என்ன சொல்லுது? குறுகின பாதைக்கு வா. இல்லையா? நமக்கு என்ன பிடிக்குது? சாகிற வரைக்கும் ஐஸ்வர்யத்தில் புரண்டு எந்திரிக்கணும்னு சொல்லுது. ஆனால் சிலுவை என்ன சொல்லுது? தாராளமாக இருக்கலாம், ஆனால் ஒருவேளை விட வேண்டியது இருந்தால் விட்டுட்டு வா. கண்டிப்பாக விடணும்னு அவசியம் இல்லை, விட வேண்டிய சூழ்நிலை வந்தால் விட்டுரு. புரியுதா உங்களுக்கு? இதுதான் அந்த பின் செல்லுதல். இழப்புகள் சாத்தியமாகிறது. மொத்தத்தில் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னதுங்களா? பின்தொடர்ச்சி எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னா என்ன சாத்தியமாகிறது? இழப்புகள். விட்டு விடுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் மையம் மாறாத வரைக்கும் எது மாறாது? விடுறது கஷ்டம். அது எப்படி? அதை விட முடியுமா? இதை விட முடியுமா? இதைத்தான் பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 3:7, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அடுத்த வார்த்தையில் சொல்றாரு, நஷ்டம் என்று எண்ணுகிறேன். 11ஆவது வசனத்தில் சொல்றாரு, நஷ்டம் என்று எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையாக எண்ணுகிறேன். நஷ்டம் என்ன ஆயிடுச்சு? இப்போ குப்பையாயிடுச்சு. பின் செல்லுதல் சீரடையும். நம்ம உண்மையிலேயே கடவுளை அவர் எதிர்பார்க்கிற விதங்களில் நாம் பின் செல்லுகிறோமா என்பதை நீங்கள் கவனிப்பீர்களானால் உங்களுடைய நிலை வாழ்வுக்கான பிரவேசம் சாத்தியமாகும். கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன், மனித உறவுகள் சீரடையும். யுவர் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் கெட் ரைட். என்னது? இப்போ ஆண்டவர் வந்து 2 சாராரான மக்கள் அங்கே பார்க்குறோம். ஒன்று ஐஸ்வர்யவான்கள், இன்னொன்று தரித்திரர். அப்படி தானே? ஐஸ்வர்யவான்னா அதுக்கு எதிர்ப்பதம் யார் இருப்பாங்க? தரித்திரர்கள். இல்லையா? இப்போ ஐஸ்வர்யவான் என்ன நிலையிலே வாழணும்னு நினைக்கிறான்? ஐஸ்வர்யவானாவே இருக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு அதிலிருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு என்ன இல்லை? உனக்கு உண்டானவைகளை விற்று அங்க போக அவன் விரும்பல. he don't want to go there. அந்த ஸ்டேட்டஸ்லயே அவன் நிக்கணும்னு பார்க்கறான். இந்த ஸ்டேட்டஸ்லயே அவங்க இருக்கணும்னு பார்க்கறான். என்னைக்கு கிறிஸ்து அப்படிங்கிற மையம் வந்துருதோ அன்னைக்கு மனித உறவுகள் என்ன அடையும்? சொல்லுங்க, சீரடையும். அங்க என்ன இருக்காது? ஐஸ்வர்யவான், தரித்திரன். இல்லையா? அங்க வந்து யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்று, அடிமை என்றும் இல்லை. ஒரு காலத்துல பிலமோன் வீட்டில் அடிமையாயிருந்த ஒனேசிமுவை பவுல் சொல்றாரு, நான் பெற்ற மகனாகிய என் ஒனேசிமு அப்படிங்கிறார். இல்லையா? ஒனேசிமு வந்து ஒரு புறஜாதி மனிதன், அவன் ரோமனா இருந்திருக்கணும். யூதனுக்கும் கிரேக்கனுக்கும் பிறந்த ஒரு கலப்பு திருமணத்தில் பிறந்த தீமோத்தேயுவை உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுன்னு சொல்றார். ஆனா ஒரு காலத்தில் என்ன ஸ்டேட்டஸ்ல வாழ்ந்தவர்னா, நான் யூதன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எபிரேயருக்கு பிறந்த எபிரேயன், பியோர் ஹீப்ரு. இதெல்லாம் இப்போ போயிடுச்சு. இல்லையா? இன்னமும் நம்முடைய குடும்பங்களில் இந்த மனித உறவுகள் என்ன அடையல? அங்கே ஜாதி வந்துடுது, கம்யூனிட்டி வந்துடுதா இல்லையாங்க? அங்கே கம்யூனியல் ப்ராப்ளம் வந்துடுது. திருமணம்னு வரும்போது இருக்கலாம் பிரதர், அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இப்படி ஒன்று இருக்கணும். இல்லையா? பணம் முன்னாலே வந்துடுது, சம்திங். இல்லையா? ஏதோ ஒன்று இடையில வந்து அங்கே நிற்கிதா இல்லையா? என்னைக்கு இந்த உறவுகளை எல்லாம் நீங்கள் தகர்த்து நிற்கிறீர்களோ, யூதன் குடிக்க வேண்டிய ஜீவ தண்ணீரை யாரும் குடிக்கலாம், சமாரியனும் குடிக்கலாம். சமாரிய பெண்ணுடைய கேள்வி என்ன தெரியுமா? ஒரு யூதன் வந்து நாங்கள் புழங்குற தண்ணி அவன் புழங்க மாட்டான், நாங்கள் புழங்குற அந்த பாத்திரத்தில் அவன் என்ன செய்ய மாட்டான். உம்மிடத்தில் என்ன இல்லை? அதான் என்ன அர்த்தம்? பாத்திரம்னா அர்த்தம் என்ன தெரியுங்களா? அந்த காலத்துலலாம் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது இல்லையா? பிரயாணமாக போகிறவங்க தண்ணி எடுக்கிறதுக்கு கையில் என்ன கொண்டு போவாங்க? அந்த துறவில் இருந்தோ கிணத்துலேருந்து எடுக்கிறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு பாத்திரத்தை கையில் கொண்டு போவாங்க. அதை தான் அவள் கேட்குறா.
அவகிட்ட தண்ணி, இப்போ தண்ணி வந்து அவ கண்ட்ரோலில் தானே இருக்குது. அவள் வந்து தண்ணி எடுக்கிற இடம் தானே அது. தண்ணி என்னுடையது. கிணறு அவன் நினச்சி எங்கள் முற்பிதாக்கள் யார்? யாக்கோபு. யாக்கோபுக்கே பெரியவர் அங்கே நிற்கிறாருன்னு அவளுக்கு தெரியல இல்லையா? அது வந்து எங்களுடையது. நீ யூதன், அது எப்படி என்கிட்ட நீ தண்ணி கேட்கலாம் ஊருக்குள்ளே? ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லைம்மா, நான் உனக்கு என்ன தண்ணீர் குடிக்கிறேன்? ஜீவ தண்ணீர் யூதனுக்கு மட்டுமல்ல, ஜீவ தண்ணீர் யாருக்கும் உண்டு? உனக்கும் உண்டு இல்லையா? அங்கே அந்த உறவுகள் என்ன கிடையாது, வேறுபாடுகள் இல்லை. அவன் என்ன தண்ணி குடிக்கிறானோ அதே தண்ணி தான் உனக்கும் தான், ஜீவ தண்ணீர் தான். அதே தண்ணீரை நீயும் குடிக்கலாம் இல்லையா? எல்லாருக்கும் அந்த உறவு நிலைகள் நம்ம திருச்சபைக்குள்ளே வளரும்போது தான் சபையின் வளர்ச்சி இன்னும் ரொம்ப அபரீதமாக இருக்கும். கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, ஒரு நாள் நான் எங்கே போனோம்? பரலோக ராஜ்யம் இல்லையா? இந்த ஆசை இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? அப்படின்னா இருக்குங்க, நாங்கள் இங்கே வரோன்றீங்களா? உண்மை தானே, அதுக்கு தானே வர்றோம். ஒரு நாளைக்கு எங்கே போகணும்? ஆனால் நான் எப்போவுமே சொல்லுவேன், எப்படியாவதுன்னு எப்போவுமே ஜெபம் பண்ணாதீங்க. என்ன பண்ணாதீங்க? ஆண்டவரே எப்படியாவது, அந்த எப்படியாவதுன்றதுக்கு பைபிளில் பதிலே கிடையாது. இப்படி அப்படி தானே? எப்படியாவதுன்னா என்ன, முண்டி அடிச்சுட்டேங்க உள்ளே போக போகிறீங்களா? ஒரு ஃபாதர் சொன்ன கதை தான் இது. ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதர் சொன்ன கதையோடு நான் முடிக்கிறேன். அவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் எல்லாரும் உள்ளே போயிட்டு இருந்தாங்களாம். ஒரு குரூப் வந்து நரகத்துக்கு போகிறதுக்காக பிரித்து விட்டுருந்தாங்களாம் தேவதூதர்கள். பரலோகத்துக்கு போகிறவங்கெல்லாம் அந்த தகுதியை பார்த்து உள்ளே விட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். திடீர்னு பார்த்தா நரகத்துக்கு போகிற லிஸ்ட்டில் இருக்கிற நிறைய பேர் இந்த பக்கம் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கானா. எங்கே? பரலோகத்துக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்கானா. இது நான் சொல்லலைங்க, ஒரு ஃபாதர் சொன்ன கதை தான், டிவியில் சொன்ன கதையை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இவராக ஏதோ கற்பனை பண்ணி அள்ளி விடுறாருன்னு நினச்சிக்காதீங்க, அவர் சொன்ன கதை தான். அப்போ இயேசுநாதர் கேட்டான் ஏப்பா தேவதூதர்களை என்ன பண்ணுறீங்க? நரகத்துக்கு போகிறவங்கலாம் எங்கே வந்துட்டு இருக்கான் சொல்லுங்கள்? பரலோகத்துக்குள்ளே வந்துட்டு இருக்கானே, என்ன சரியாக பார்க்கலையா? நாங்கள் என்ன ஆண்டவரே பண்ணுறது? பின்னால் திரும்பி பாருங்க, அங்கே யாருடா? அங்கே மரியாள் நின்று கொண்டிருந்தார். இங்கே வடிகட்டினவங்களாம் எங்கே போயிட்டானுங்களா? மரியாள்கிட்ட போய், தாயே நீ தான் என்ன செய்யணுங்களே காப்பாற்றணும்னு ஒன்று, தாய் உள்ளம் கொண்ட மரியாள் அவர்களே எங்கே சேர்த்துக்கிட்டாங்க? உள்ள அனுப்பிட்டாங்க. இப்படி ஏதாவது உள்ள நுழையலான்னு பார்க்குறீங்களா நீங்கள்? ஒன்றும் முடியாது. பரலோகம் இன்றைக்கும் அது ஜொலிக்கத்தான் செய்கிறோம். நரகம் எப்பொழுதுமே என்னவாகத்தான் இருக்கும்? அனலாகத்தான் இருக்கும். அதில் பிரவேசிப்பதற்கான தகுதி நிலையை நீதான் தீர்மானிக்க வேண்டும். முடிக்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். நிலைவாழ்வுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் என்ன வழியாகலாம் பிரவேசிக்க வேண்டும்? ஒன்று, மையம் மாற்றம் அடைய வேண்டும். இரண்டாவது, சுயநீதிகள் சாம்பலாக வேண்டும். மூன்றாவது, தேவனுடைய வார்த்தையை குறித்த சரியான புரிதல் உருவாக வேண்டும். நாலாவது, முன்னுரிமைகள் சீரடைய வேண்டும். ஐந்தாவது, பின் செல்லுதல் உறுதியடைய வேண்டும். ஆறாவது, மனித உறவுகள் சீரடைய வேண்டும். என்னைக்கு இதெல்லாம் சாத்தியமாகுதோ அன்னைக்கு உங்களுக்கு நித்திய ராஜ்யத்திற்கான பிரவேசம் பரிபூரணமாய் அளிக்கப்படும் சொல்றார் பேதுரு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நித்திய ராஜ்யத்திற்கான பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மறுபடியும் நீர் எங்களோடு கூட பேசினீர். இந்த தெளிந்த சத்தத்தை கேட்டோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீரே. இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசினீர். நித்திய ஜீவனுக்கு என்னையும் எங்களையும் பாத்திரவான்களாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, சோத்திருக்கிறோம். நாளிலே கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே இயேசுவை நாங்கள் ஒரு நாட்களிலே தேடி வந்தோம். இயேசு ஏற்றுக்கொண்ட நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உண்மையே பின்பற்றி வர, உண்மையை பின்பற்றி போக ஆண்டவரை தொடர்ந்து எங்களை வழிநடத்தபடி நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் உண்மை முன்னிறுத்தி உண்மை மையமாக வைத்து உமது நாமத்துக்கு மைமையாக எங்கள் வாழ்க்கையை வாழ உதவி செய்யும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரை இப்போது நாங்கள் உண்மை மறவாமல் நினைவு கொடுத்த இந்த பந்திக்காக சோத்திருக்கிறோம். இந்த அப்பத்து ரசத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.
கர்த்தராகிய இயேசு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் கொடுத்த கட்டளையின்படி பிதாக்குமாரன் பரிசுத்த நாமத்திலே முழு ஞானஸ்நானம் எடுத்து முழங்கால் படியுங்கள். மற்றவர் உட்கார்ந்திருக்கும்படி உங்கள் அன்போடு விட்டு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி மேல் வீட்டரில் தம்முடைய சீஷரோடு பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து அது பிட்டு தம்முடைய சீஷனுக்கு பகிர்ந்தெடுத்து அவர் கூறியதாவது, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது, என்ன நினைவு கூறும்படி இந்த அப்பத்திலே பங்கு பெறுங்கள் என்று இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கூறிய இந்த வார்த்தையை இந்த நாளிலே நினைவு கூர்ந்து இந்த அப்பத்திலே நாம் பங்கு பெறுவோம். அந்தபடியே ஒரு போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நம்முடைய சீஷர்கள் பயந்தெடுத்து அவர் கூறியதாவது, இது உங்களுக்காக சிந்தப்படுகின்ற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கள் என்று இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கூறிய இந்த வார்த்தையை நாளில் நினைவு கூர்ந்து இந்த பாத்திரத்திலே நாம் பானம் பண்ணுவோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, எத்திசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் அன்பு பெரிதே, அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
ஜீவன் தந்தீரன்றோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ, தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். சீசன் தன் போதகனிலும் மேம்பட்டவன் அல்ல, வேலைக்காரன் எஜமானிலும் மேம்பட்டவன் அல்ல. சீசன் தன் போதனை போலவும் வேலைக்காரன் எஜமானை போலவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு நன்றி. நாங்கள் உம்மை போல மாற, ஆண்டவருடைய சாயலை நாங்கள் வெளிப்படுத்த, வாழ்நாள் முழுவதும் உம்மை பின்பற்றி வந்து ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்க ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. இவ்வளவு தான் ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்த இரட்சகரை நான் ஒருபோதும் மறந்து விடாமல் நன்றியுள்ள இருதயத்தோடு இறுதி வரைக்கும் வாழ ஆண்டவரை உதவி செய்யும். உம்மை விட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தாங்க. நீ கொண்டு வந்த தாசருக்காக சோத்தரிக்கிறோம். தொடர்ந்து அவரையும் அவருடைய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய ஊழியத்தின் மூலமாய் மக்கள் பயனடைந்து இன்னுமாய் உம்மிடத்தில் கிட்டி சேர அறிகிற அறிவியலை வளர உதவி செய்யுங்க. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை தாங்க. இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆம். உடைய கர்த்தராக இருக்க இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவை தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் ஐக்கியம் வழிநடத்தல் பாதுகாப்பும் பராமரிப்பு நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.